சாக்கு பையில மனித உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கோணிப்பையில இருந்ததால் காவல்துறைக்கு தகவல் போகுது. உறவுக்குமார் கண்ணெதிரே அவருடைய மனைவியை 3 வடமாநிலத்தை சேர்ந்த நபர்கள் போதையில், நன்றாக புரிந்து கொள்கிற மக்களே, போதையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ய முற்படுகிறார்கள். அங்கிருந்து அருகில் இருந்த சோற்றில் தலையால் அடிச்சு இந்த குழந்தையும் சாகடித்து விடுகிறார்கள். சாய் கம்பெனிஸ் நைட்ல வண்டி பல வாகனங்கள் சென்று போய்கொண்டிருக்கிற பகுதி. நிச்சயமா போலீஸ் இந்த பகுதியில் இரவு சுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். இது போல் பல விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்த வண்ணமாக இருக்கிறது. இதை பத்திரிகை துறையினரும் ஊடகத்துறையினரும் இதற்கு மிகுந்த அக்கறையோடு இதை வெளியுறவுக்கு கொண்டு வந்தால், நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ள இருக்க ஒரு கேன்டீன்ல 22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், கும்பகோணத்தை சேர்ந்தவங்க, வேலை இச்சைக்கு பல முறை அந்த கேன்டீன் உள்ளேயே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். கடந்த 20 நாட்களாக மாறி 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 தன் இச்சையை தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காவல் கொடூரர்கள். இது முதல்வர் கவனத்திற்கு செல்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம மற்றொரு கேள்விக்கு என்ன பதில் செஷன்ல இருக்கோம். இன்னைக்கான தொகுப்பு பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டே இருக்க செயல்களை கேட்டுட்டே இருக்கும். அதை பத்தின ஒரு தொகுப்பா தான் இன்னைக்கான செஷன் இருக்க போது. அதை பற்றின கேள்வியை தான் நம்ம சார் கிட்ட கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க சார் கிட்ட இதை பற்றின கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னை அடையார் இந்திரா நகர்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மனித உருவு சாக்கு பையில போட்டு துண்டு துண்டா வெட்டி போட்ட செய்தியை கேட்டுட்டு இருந்தோம். அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க? சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் தமிழ்நாடு பகுதியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்த இடத்துல நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல நம்ம சொல்லணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை அடையார்ல இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூ பகுதியில ஒரு சாக்கு பையில மனித உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கோணிப்பையில இருந்ததா காவல்துறைக்கு தகவல் போகுது. சோ அது என்னன்னு சொல்லி காவல்துறை விசாரிக்கும் போது அந்த மனித உடல் அதிபயங்கரமான ஒரு செயலாதான் தோன்றுது. அவங்க விசாரணைக்கு அப்புறமா சொன்ன தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல இருந்து குடும்பத்தோட வேலை தேடி பிழப்ப தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க. வந்தோரை வாழ வைக்கும் மாநிலம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாடை தேடி வேலை தேடி குடும்பத்தோட வராங்க. சோ அந்த வந்த நபர் பேர் பாத்தீங்கன்னா சௌரவ் குமார், வயது சுமார் 26. அவருடைய மனைவி வயது சுமார் 21. அவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்கு, 2 வயது நிறைஞ்ச குழந்தை. இவங்க வேலை தேடி சென்னையில வரும்போது, அப்போ சென்னை OMR தரமணியில பாலிடெக்னிக் காலேஜ் பக்கத்துல ஒரு கட்டிட வேலையில அவங்களுக்கு வேலை கிடைக்குது. அந்த வேலை குடும்பத்தோட அந்த இடத்துல அவங்க வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. சேர்ந்தும் போது அவங்களுக்கு தங்க வசதிக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி ஒரு ஷெட் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஷெட் ப்ரொவைட் பண்றாங்க, ஷெல்டர். அதுலயே அவங்க தங்கிக்கிறாங்க. பட் தங்குவதற்கு போதுமான வசதி இல்லை என்றாலும் அவர்கள் பிழைப்பை தேடி வந்தவர்கள் என்பதால் அதை அட்ஜஸ்ட் செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கிறாங்க. காலங்கள் செல்கிறது. ஒரு 20 நாள் போல நாட்கள் செல்லும் போது ஒரு நாள் இரவு, அதாவது 2-3 தினங்களுக்கு முன்னாடி இரவு என்ன நடக்குது அப்படின்னா, சௌரவ்குமார் கண்ணெதிரே அவருடைய மனைவியை 3 வடமாநிலத்தை சேர்ந்த நபர்கள் போதையில், நன்றாக புரிந்து கொள்கிற மக்களே, போதையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ய முற்படுகிறார்கள். சோ பலாத்காரம் செய்ய முற்படும் போது கணவனான சௌரவ்குமார் அதை தடுக்க முயலும் போது இவர்கள் அவர்களுடைய காம இச்சைக்கு அவர் தடுப்பதால் அவர் மீது வெறி கொண்டு அவரை தாங்கள் கொண்டு வந்திருந்த பலத்த ஆயுதத்தால் கண்மூடித்தனமாக தாக்குகிறார்கள். தாக்கி அவரை கொல்லும் வரை விடவில்லை. கொன்ற பிறகு அவரை துண்டு துண்டாக வெட்டி ஒரு கோணி பையில் கட்டி வைக்கிறார்கள். இது முடித்து அந்த பெண்ணை மாறி மாறி 3 வாலிபர்களும் பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள். பின்னர் தன்னுடைய காம இச்சை முடிந்த பிறகு அந்த பெண்ணையும் அடித்து சாவடித்து விடுகிறார்கள்.
அந்த பெண்ணையும் ஒரு சாக்கு பையில் கட்டிக் கொள்கிறார்கள். இந்த 2 விஷயங்களையும் எதையுமே தெரியாமல் அழுது கொண்டு பரிதவித்துக் கொண்டிருந்த அந்த குழந்தையை ஈவு இரக்கம் இல்லாமல் அங்கிருந்து அருகில் இருந்த சோற்றில் தலையால் அடிச்சு அந்த குழந்தையும் சாகடித்து விடுகிறார்கள். சாகடித்து விடுத்து இந்த 3 வாலிபர்களும் இரவு நேரத்திலேயே ஒரு சௌரவ்குமாரை துண்டு துண்டாக வெட்டி ஒரு கோணிப்பையிலும் அவருடைய மனைவியையும் ஒரு கோணிப்பையிலும் வெட்டி வெவ்வேறு சென்னையின் வெவ்வேறு பகுதியில் வீசி விடுகிறார்கள். அதில் ஒரு பகுதி தான் சென்னை அடையாறு இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூ, அங்க போட்டுறாங்க. அங்க இருந்து சௌரவோட மனைவியோட பிணத்தை கொண்டு போய் பெருங்குடி பகுதியில் உள்ள குப்பை கிடங்கு பகுதியில் வீசி விடுகிறார்கள். அடுத்தது அந்த சிறு குழந்தையை மத்திய கைலாஷ் பகுதியில் வீசி விடுகிறார்கள். மக்களை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இன்னைக்கு பெண்கள் அதிகமா வேலை செய்யற இடம் சென்னை ஓஎம்ஆர் பகுதி. சோ இந்த பாலிடெக்னிக் பக்கத்துல ஓஎம்ஆர் தரமணி பாலிடெக்னிக் பக்கத்திலேயே காவல் நிலையம் இருக்கு. இந்த பக்கம் அடையாறு காவல் நிலையம் இருக்கு. அந்த பகுதியில துறைப்பாக்கம் காவல் நிலையம் இருக்கு. இப்படி சுத்தி சுத்தி போலீஸோட ரோந்து வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கக்கூடிய பகுதி அது. ஏன் அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் நைட்ல வண்டி பல வாகனங்கள் சென்று போய்கொண்டிருக்கிற பகுதி. நிச்சயமா போலீஸ் இந்த பகுதியில் எல்லாம் வந்து ரோமிங் இரவு ரோந்து சுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது. பட் இது எப்படி வந்து போலீஸோட கவனத்துக்கோ பார்வைக்கோ செல்லவில்லை என்பது மிகப்பெரிய கேள்வி. சோ தமிழகத்தை நம்பி ஒரு குடும்பம் வந்து இன்று படுபயங்கரமாக கொலை செய்யப்பட்டு வீசி இருக்கிறார்கள். இதற்கு மூல காரணம் என்ன? போதை. தமிழக கலாச்சாரத்தில் இதுவரை கண்டிராத போதை வஸ்துக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் போதை. இதை தடுப்பதற்கு தமிழக அரசு கவனத்தில் கொள்ளுமா? கடந்த 4.5 வருட காலமாக இதுபோல் பல விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்த வண்ணமாவே இருக்கிறது. இதற்கு தமிழக அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? இந்த விஷயத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பத்திரிகைகள் பெரிய அளவில் கொண்டு போய் மக்களிடம் சேர்த்ததா என்றால் இல்லை என்றுதான் இந்த இடத்தில் நாம் சொல்ல முடியும். சோ இது மாதிரி விஷயங்களை மக்களுக்கு வெளியே கொண்டு வந்தால்தான் பெண்களை தன் பெற்றோர்களும் பெண்களாக தங்களுக்கு தாங்களாகவே தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனால் பத்திரிகை துறையினரும் ஊடகத்துறையினரும் இதற்கு மிகுந்த அக்கறையோடு இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன். சார், அடையார் விஷயம் ஒண்ணு சொல்றீங்க, சரி. ஆனா ஜனவரி 29ஆம் தேதி நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததா ஒரு செய்தி சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம், அதாவது ஜனவரி 29 வியாழக்கிழமையில இந்த இன்னொரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சென்னையோட ஆர்ட் பிளேஸ் ஆன நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ள இருக்க ஒரு கேன்டீன்ல 22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், கும்பகோணத்தை சேர்ந்தவங்க, வேலை தேடி சென்னைக்கு வராங்க. அவங்க தெரிஞ்ச கும்பகோணத்துல இருக்க ஒரு உறவினர் மூலமா சென்னை நந்தனம் ஆர்ட்ஸ்ல உள்ள கேன்டீன்ல வந்து வேலை கிடைக்குது. வேலை செய்யறாங்க. அப்போ அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு முன்புதான் அவங்களுக்கு திருமணம் ஆன மாதிரியும், கணவனோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால கொச்சிட்டு வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காங்க. இங்க வேலைக்கு தெரிஞ்சவங்க மூலியமா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜாயின் பண்ணது எடுத்து வந்து பாத்தீங்கன்னா முத்துசெல்வம் அப்படின்றவர் தான் அந்த கேண்டீனை நடத்திட்டு வர்றாரு. சென்னை நந்தன ஆர்ட்ஸ் உள்ள இருக்கிற கேண்டீனை முத்துசெல்வம் என்ற நபர் நடத்தி வர்றாரு. சோ இந்த பெண் மேல ஒரு அது பேசும்போது அந்த பெண் வந்து வெகுளியாகவும் சில நேரங்களில் என்ன பேசுவதற்கு தெரியாமல் பேசுவதாகவும் கூறுகிறார்கள். அந்த பெண்ணிடம் நன்றாக பேசி அந்த பெண்ணை ஆசை வார்த்தை கூறி தன் இச்சைக்கு பல முறை அந்த கேண்டீன் உள்ளேயே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதை பார்த்த முத்துச்செல்வத்தோட நண்பர் கார்த்திக், அவரும் அவ்விடத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவர் இதை பார்த்து அந்த பெண்மணியிடம் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சமீபத்தில் வேலைக்கு சேர்ந்த மாஸ்டர் என்று சொல்லப்படும் குணசேகரன் என்பவர் இதையெல்லாம் பார்த்து அவருக்கு அந்த பெண் மீது ஆசை வருகிறது. அவருமே அந்த பெண்ணு கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை கடந்த 20 நாட்களாக மாறி 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 தன் இச்சையை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காம கொடூரர்கள். அந்த பெண் வலி தாங்க முடியாமல் கத்தவே மாணவ சகோதரர்கள் அவ்விடத்தில் சென்று அந்த குணசேகரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். இந்த 3 பேரையும் சைதாப்பேட்டை காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது போல தினம் தினம் அதிபயங்கரமான விஷயங்கள் சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல்வர் கவனத்திற்கு செல்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தான் அப்பா என்று கூறிக்கொள்ளும் முதல்வரே பெண்களுக்கு ஏற்கப்படும் அநீதிகளையும் பாலியல் வன்கொடுமைகளும் தடுப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? சமீபத்திய ஒரு கட்சி மீட்டிங்ல கூட நீங்க என்ன பேசியிருக்கீங்கன்னா, இந்த ஆட்சியை எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று கூறுகிறீர்கள். உண்மையாகவே நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தும்
இப்படி கூறலாமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள் முதல்வர் அவர்களே. உங்களை நம்பி நாங்கள் 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் விடியலை தருவீர்கள் என்றுதான் உங்களுக்கு வாக்களித்தோம். எங்கே அந்த விடியல்? பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்கிறார் முதல்வர். நன்றி சார், எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு. நன்றி.